ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் தான் போகிறோம் துபாயில். இதுதான் வந்து துபாயிலே ஒரு பெரிய மார்க்கெட். எதுக்குன்னா நான்வெஜ் வாங்குறதுக்கு இதுதான் ஒரு பெரிய மார்க்கெட். சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும் அண்ட் மீட்டும் இங்கேயே வாங்கிக்கலாம். அதுக்கிட்ட எங்கே போகிறோம்? ஸோ இப்படி தான் வந்து என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேஷ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, கார்டெலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து கேஷ் எடுத்து வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரையும் உள்ள விடல. ஏன்னா இங்கே ரமதான் நடக்குது, எல்லோரும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க, நமாஸ் போயிருப்பாங்க. ஸோ 8:15 தான் ஓப்பன் ஆகுதா. அது வேறு எங்கேயாச்சும் போயிட்டு திருப்பி சந்திக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. டாய்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது தானே, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. மார்க்கெட் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 6:30 தான் ஆகுது. ஸோ 8:15 வரை இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ஃபிஷ் வாங்கலாம். இது வாங்கி பார்ப்போமா? பெரிய பக்லாவா? உங்களுக்கு பிடிச்ச கேக்லாம் இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு முன்னாடிலாம் பக்லாவா பிடிக்கவே செய்யாது. இந்த அசர்பைஜான் போய் அது வந்து ஃபுல்லாக ஹனிலேயே செஞ்ச பக்லாவா. ஸோ அது சாப்பிட்டதுலேருந்து எனக்கு பக்லாவா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து டக்ஸிம் வந்து டர்க்கியில் உள்ள ஒரு பிளேஸ் தான் வந்து டக்ஸிம். ஸோ அந்த கடை பேரே அதுதான். ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து டர்க்கிஷ் டிஷ் தான். ஸோ இது வந்து குனாஃபா. பட் இங்கே குனாஃபா அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தோணலை. நாங்கள் கிங் குனாஃபாவா, குனாஃபா கிங்னு ஒரு ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டோம் ரீசெண்டாக. ஸோ அங்கே தான் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் இருக்குது. ஓகே தான், ரொம்பலாம் ஒன்றும் நல்லாவே இல்லை. நம்ம வந்து இர்ஃபான் மாதிரி போய் சொல்ல வேணாம், உண்மையை சொல்லலாம், நல்லாவே இல்லை ஆக்சுவலாக. சொல்லுப்பா, நாங்களாப்பா வாட்டர் ஃப்ரண்ட் வந்தோம்ப்பா. என்ன பண்ற? இத பார்க்க வந்து பீட்சா மாதிரியே இருக்கும். பட் இது பேர் வந்து ஜாத்தர் தானே. என்னன்னு எக்ஸ்பர்ட் வந்து நமக்கு சொல்லுவாங்க. சொல்லுங்க, என்னது இது? இது பேர் மனாகிஷ். மனாகிஷா? மனாகிஷ். இது சீஸ் ஜாத்தர். சீஸ் போட்ட ஜாத்தர். எது ஜாத்தர்? இங்க இருக்குல, ஏன் ஜாத்தர்? எள்ளு எல்லாம் போட்டது வந்து ஜாத்தர். அது ஆலிவ் போடுவாங்க, பவுடர், ஆலிவ் பவுடர் நினைக்கிறேன். ஜாத்தர்னா ஆலிவ் இருக்குல, பவுடர் பண்ணி அது கூட எள்ளு சேர்த்து போடுவாங்க. ஆலிவ் ஆயில். கசக்கெல்லாம் செய்யுது எனக்குலாம். உங்களுக்கு கசக்காது, பட் ஜென்ரலா அது வந்து ஒரு கசப்பான டேஸ்ட் தான் இல்லையா? எனக்கு அது கசக்கும். இது லெபனீஸ் டிஷ் நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு லெபனீஸ் டிஷ் ஜாத்தர்னு. நீங்க முன்னாடி சாப்பிடுறது வேற மாதிரி இருக்கும் தானே? அது ஜாத்தர் சீஸ் மேல. ஓகே, வெறும் சீஸும் போட்டு இதுவும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன். முன்னாடி ஒரு ஜாத்தர்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவாங்க, அதில் அந்த சீஸ்லாம் இருக்காது. ஸோ அது வந்து நம்ம எல்லாம் அரைச்சி போட்டால் எப்படி கசக்கும் அந்த டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இது வந்து நிறைய சீஸ் போட்டிருக்கனால அந்த மாதிரி கசக்கலை. ஸோ அதனால் உங்களுக்கு வருத்தமாக இருக்குதா? அந்த ஜாத்தர் டேஸ்ட்டு வரலையோ, ரியல் டேஸ்ட்டு ஃப்ளேவர். ஸோ சீஸ் போட்டிருக்கனால இதை வந்து நம்மளால் சாப்பிட முடியும். நம்ம அது வரைக்கும் வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டு வரலாம். என்ன வேணும் அதுக்கிட்டி?
சரிங்களா இல்லை என்ன வேணும் என்ன வேணும் கிரேப்ஸா ஃபாரினுக்கு வந்து இந்தியன் ஃப்ரூட் எதுன்னு கேட்டு வாங்குவோம் இது வந்து இந்தியன் கொய்யாக்கா இது வியட்நாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல நல்லா இருக்கு இது சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் எத்தம்பழம் இது மட்டியா இல்லைல்ல இனிக்குதா நல்ல நொங்கு கூட இருக்குது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நொங்கு வந்து துபாயில் சாப்பிட போகிறோம் பட் இவ்வளோ பீஸ் வந்து 20 திரம்ஸ்னா இது இவ்வளோ 450 ருபீஸ் பா அங்கே எவ்வளோ ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கிடுவோமா இவ்வளோத்தையும் 450 20 ரூபா தான் வைக்கிறாங்க ஒன்று ஒரு நொங்கு 20 ஒரு பீஸ் 20 இந்தியாவிலையா அதுவும் அதிகமாக கூட இருக்கு இப்போ நொங்கு அதிகமாகிடுச்சு ரொம்ப பால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு பட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா இருக்கும்ப்பா இது இங்கே ரொம்ப ரேர்ல கீரை வாங்கினாலே இந்த மாதிரி ஏதாச்சும் கிமிக்ஸ் வேலைலாம் பண்ணி அழகாக வச்சுருவாங்க ஷாப்பே எல்லா ஷாப்லேயுமே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கீரை இது எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் பட் எடுக்க இந்த டேட்ஸ் மாதிரி கூட எல்லாமே வாங்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறது ஒரு தேங்காய் வந்து 60 ருபீஸ் எக்கு வீட்டுக்கோழி இன்னொன்று ஃபார்ம் சரி இது எவ்வளவு இது வந்து 10 பீஸ் 12 தரோம் 10 பீஸ் 10 தரோம் ஏதாங்க செக் பண்ணுங்க இப்போ நல்ல முட்டையான்னு செக் பண்ணி சரி நல்ல முட்டையை செக் பண்ணுவீங்களா எப்படி செக் பண்ணுவீங்க அது செக் பண்ண உள்ள பிளாக் இருந்துச்சா ஓகே உள்ள பிளாக்காக இருந்துச்சுன்னா கெட்டு போயிடுச்சா ஏதாச்சும் கட்டு போன முட்டை காமிங்க இருக்கு போன முட்டை இருந்துச்சு உள்ள ஒரு இதுவா இது இதானே கேக்கியா ஸ்ரீஜெய்க்கு பார்த்துருக்கேனா ஆஸ்ட்ரிச் எக் இதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெருசு எங்கள் வீட்டில் இருந்துச்சு இதே மாதிரி தானோ இந்த முட்டை மட்டும் நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னாங்க ஸோ அது வந்து 276 ஆகுது இந்தியன் ருபீஸில் மொத்தமாக இங்கே எல்லா வெஜ்ஜிஸும் சேர்த்து 3300 ஆகுது இந்தியன் ருபீஸில் இங்கே தான் வந்து துபாயிலே வந்து சீப்பாக கிடைக்கிற இடம் ஸோ நம்ம இங்கேயே வந்து லூலு மற்ற இடம்லாம் போய் வாங்கினோன்னா இதை விட செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே இப்போ வந்து நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இப்படி தான் இங்கே நல்லா க்ரௌடாக வர இருக்கும் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இங்கே தான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற இடம் நிறைய வெரைட்டியும் வச்சுருப்பாங்க ஸோ நண்டு இறால் அதுக்கப்புறம் இந்த லாப்ஸ்டர் பெரிய பெரிய லாப்ஸ்டர் கூட இருக்கும் நண்டுலேயே நிறைய சைஸ் கூட வச்சுருப்பாங்க இது வந்து ஹமூர் ஃபிஷ் இங்கே வந்து மோஸ்ட்லி இதுதான் நல்லா சாப்பிடுவாங்க அரபிக் பீப்புள் கனவா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே அதுதான் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் ஓ காட் இங்கே பாருங்க பெரிய ஃபிஷ் இப்படி நமக்கு கட் பீஸாக கேட்டோன்னா அப்படி கூட பண்ணி தருவாங்க இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்கெல்லாம் மோஸ்ட்லி இங்கே வந்து தான் வாங்குவாங்க சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்கெல்லாம் இங்கே வந்து ரொம்ப கம்மி விலையில வாங்கிட்டு போவாங்க ராட்சச நண்டு இவ்வளோ பெரிய மீன்
வலை மீன் தானே, அதான் கேட்டேன். வலை மீன். ஓகே. என்ன வாங்கணும் நாளைக்கு? இது ஆக்சுவலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நாகர்கோயிலெல்லாம் நெய் மீன்னு சொல்லுவோம், பட் சென்னையில் வந்து வஞ்சர மீன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன டவுட்டுனா, வஞ்சர மீன் வேறு நெய் மீன் வேறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 kg வாங்கியிருக்கோம் 15 dirhams, which means 300 to 320 rupeesல வரும். ஸோ 1 kg வந்து 320 அந்த மாதிரி வருது. இது வந்து இந்தியாவில் எப்படின்னு தெரியல. இண்டிப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க நண்டு. தேங்க்யூ. என்னது? சேனை முட்டை இருக்கும் தெரியுமா? இதுக்குள்ளே தான் குட்டி குட்டியாக இருக்கும்ல. எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. $20. ஸோ 1 kg கனவா வந்து 450 rupees வரும். ഫ്രഷ് ആക്കിയിട്ട് ഒരു ട്രേ 10 dirhams. ഒരു ട്രേ 10 dirhams. சால்மன் எக்கா. சால்மன் ஃபிஷ். இதான் சால்மன் ஃபிஷ். ஆக்சுவலாக நாங்கள் மோஸ்ட்லி டின்னருக்கு இதுதான் முன்னாடி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்ன பெரிய மீன். கேட் ஃபிஷ்ஷோட இதுதான் பாரு. ஓகே ஓகே. இது பிலிப்பினஸ் தான். கேட் ஃபிஷ்னா அந்த இது லேக்ல இருக்கிறது தானே, தியாலி மீன் தானே. இதான் வந்து கிளீனிங்க்கு கொடுப்போம். இந்த ஃபிஷ்ஷை நம்ம கொடுத்தோன்னா அப்படியே நமக்கு என்ன ஷேப்பில் வேணும், எப்படி கட் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டோன்னா அவங்களே அப்படி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. शहरी 1 किलो ये राउंड कट करना है. 3 पीस राउंड कट करते हैं. 3 पीस और 3 पीस. அவ்வளோ தின்னா 1 किलो 3 पीस ஒரு ஃபிஷ்ஷும் அதோட கேஜி வச்சு தான் அது வந்து எவ்வளோன்னு பார்ப்பாங்க. ஸோ 7.5 dirhams தான் 170 something ஆகும் இந்தியன் பீஸில். முடிச்சுட்டு நம்ம வந்து மீட் செக்ஷனுக்கு போகிறோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து மீட் தான் இருக்கும். வா, என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இருக்கும். இதுதான் எனக்கு பிடிக்காத செக்ஷன். நாக்கு வெளியே தொங்குது. எவ்வளோ கொடூரமாக இருக்கு. கால் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி லோக்கல் சாப்பிடுவாங்களோ. இங்கே யாரா சாப்பிடுவா இதை போய்? பாகிஸ்தானி. ஆமாம்மா, நிறைய நேஷ்னாலிட்டி இருக்கிறதுனால அவங்களாம் இதை நல்லா சாப்பிடுவாங்க. பாவம் ஆடு. சுவரொட்டி சொல்லுவாங்கல்ல, அதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். சுவரொட்டி மண்ணீரல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, அதுதான் வாங்கியிருக்கோம். இது இங்கே கிடைக்கவே கஷ்டம். ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். அதான் வாங்கியிருக்கோம். 15 dirhams. நாங்கள் அந்த மண்ணீரல் சொல்லுவாங்கல்ல, சுவரொட்டி வாங்கியிருக்கோம். அது வந்து 5 dirhams. 5 dirhams தான் 115 rupeesல வரும். 150. ஓகே மேடம். தட்ஸ் சைஸ் கரெக்ட். டூ கட். வெரி குட், வெரி குட். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாம் காசு கம்மி தான். இது வந்து 10 dirhams. 10 dirhamsனா 230 அந்த மாதிரி வரும். ஏனாரில் 230 அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக இந்த மீட் செக்ஷனுக்கு வந்தால் எனக்கு எப்போண்டா இங்கேருந்து போவோம் அந்த மாதிரி ஆயிரும். பட் ஃபிஷ்ஷில் இருந்தோன்னா
ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்தோன்னா எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பெருசாக எதுவும் தெரியாது. பட் இந்த மீட் செக்ஷனில் ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ நான் வந்து கன்னியாகுமரி. ஸோ எங்களுக்கு என்ன குழம்புன்னா கேட்க மாட்டாங்க, என்ன மீனுன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட் நான் தான் ஃபர்ஸ்ட் இதை சிவாமிட்ட சொன்னேன் நிஜமா. ஸோ இவங்க வீட்லேயும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் சாப்பிடுவாங்க, சீ ஃபுட்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா என் மாமனார் வந்து அந்த பிஸ்னஸ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால ஆமாம் 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 ஆமாம்ல ஓகே எடிட் பண்ணிடுவேன். அதனால வந்து 2 பேருக்குமே வந்து இந்த சீ ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி இங்கே வந்து நல்லா சாப்பிடுவோம், வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். வீட்டில் செய்வாங்க, சாப்பிடுவேன். நம்ம இப்போ கட் பண்ண கொடுத்தோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபேமிலி அண்ட் விமன் செக்ஷனில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நான் அங்கேயே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. நம்ம இந்த பில்லை கொடுத்து வாங்கணும், அவ்வளோதான்.